ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டெய்லி நோட்ஸில் ரொம்பவே ஹெல்த்தியான அரிசி பொரி பர்ஃபி செய்ய போகிறோம். இதை நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா உங்கள் கிட்ஸுக்கு அவங்க கேட்கும் போதெல்லாம் எடுத்து கொடுத்துக்கலாம். அவங்களுக்கு ஃபில்லிங்காகவும் இருக்கும், அதே நேரத்தில் ஹெல்த்தியாக ஒன்றாவும் இருக்கும். இதை ரொம்பவே ஈஸியாகவே செஞ்சிடலாம், எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. சரி வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு 1 கப் அளவு அரிசி எடுத்து வச்சுருக்கேன், 4 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன், 1 கப் அளவு அச்சு வெல்லம், 1/4 கப் அளவு கோதுமை மாவு, 1/4 கப் காய்ச்சி ஆற வச்ச பசும்பால், 2 டேபிள் ஸ்பூன் நெய், ஒரு 10 முந்திரி, 10 பாதாம், 2 கப் அளவு தண்ணி. இப்போ எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த முந்திரியையும் பாதாமையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கிறேன், அதில் அரிசியை போட்டுக்கலாம். போட்டு அது நல்லா பொரியிற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா பொரிஞ்சு வரணும். நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது டீக்கு இந்த அரிசி பொரியை ஸ்நாக்ஸாக வச்செல்லாம் சாப்பிட்ருக்கோம். இப்போது அரிசி நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சு வரணும். இப்போ இதில் இந்த சூடு ஆறுறதுக்கு முன்னாடியே நம்ம வச்சுருந்த இந்த ஏலக்காவையும் அதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்து அந்த ஏலக்காயில் சூடு நல்லா ஏறணும், அவ்வளோதான். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு இதை ஒரு தட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுக்கலாம். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த அச்சு வெல்லத்தை போட்டுக்கலாம். இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த 2 கப் அளவு தண்ணியும் ஊற்றி நல்லா கரைய வச்சுக்கலாம். பதம் எதுவும் தேவையில்லை. இந்த வெள்ளைக்கட்டி வந்து நல்லா கரைஞ்சி வந்தால் போதும். ஹை ஃப்ளேமில் வச்சு இதெல்லாம் பண்ணிக்கோங்க. இப்போது அச்சு வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஸ்ட்ரைன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்ட்ரைன் பண்ணி எடுக்கிறதுனால அச்சு வெல்லத்தில் உள்ள தூசி எல்லாம் தனியாக வந்துடும். நம்ம வறுத்து வச்சிருந்த அரிசி நல்லா ஆறிடுச்சு. இதோட இந்த ஏலக்காவையும் போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி பவுட்ரு பண்ண அரிசி பொரியை ஜலிச்சு எடுத்துக்கலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு சிம்மில் வச்சுருக்கேன். இதில் நம்ம கரைச்சி வச்சுருந்த அந்த அச்சு வெல்ல பாகை ஊற்றிக்கலாம். அடுத்து நம்ம வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிற இந்த அரிசி மாவையும் இதோட கொட்டி கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இது கூடவே எடுத்து வச்சுருந்த கோதுமை மாவையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கட்டி எதுவும் விடாமல் நல்லா இந்த மாதிரி விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி கட்டி ஆயிரும். நம்ம எடுத்து வச்சுருந்த காய்ச்சி ஆற வச்ச பசும்பாலை இப்போ ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ண உடனேயே நம்ம எடுத்து வச்சுருந்த நெய்யையும் ஆட் பண்ணி எல்லா நெய்யும் ஒன்றாவே ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிளறி விட்டுக்கலாம். இந்த ரெசிபி வந்து ரொம்ப குயிக்காகவே நம்ம பண்ணிடலாம். டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் நேரம் வேக விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா திரண்டு வரும். இந்த மாதிரி பேனில் ஒட்டாமல் நம்ம இப்படி சுருட்டுறதுக்கு ஏற்றாப்புல வந்துச்சுன்னா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த டைமில் நான் வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த முந்திரியையும் பாதாமையும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை இதோட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த மிக்ஸை இதில் கொட்டி நல்லா ஈவனாக ஆக்கி வச்சுக்கலாம். ஈவனாக வர்ற மாதிரி நல்லா பரப்பி விட்டுக்கலாம். இப்போ இது சூடு ஆடுறதுக்கு முன்னாடியே ஒரு கத்தியை வச்சு நல்லா ஷேப் பண்ணி விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி ஸ்கொயர் ஷேப்பில் தான் பண்ண போகிறேன். உங்களுக்கு விருப்பப்பட்ட ஷேப்பில் நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நான் ஷேப் பண்ணி வச்சுருக்கேன். இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் இதை ஃப்ரிட்ஜில் வச்சு 1 மணி நேரம் வச்சு எடுத்துக்கலாம். இப்போது இது நல்லா ஆறிடுச்சு. இதை ஃப்ரிட்ஜில் வச்சு 1 மணி நேரத்துக்கு அப்புறமா நான் எடுத்து காட்டுறேன். இப்போது 1 மணி நேரம் ஆயிடுச்சு. எடுத்து வெளியில் வச்சுருக்கேன். ஒரு மணி நேரத்தில் நம்மளோட அரிசி பொரி பர்ஃபி எல்லாம் நல்லா ரெடியாகி வந்திருக்கு, நல்லா செட் ஆகிருக்கு. இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும்
எடுத்து தனித்தனியாக பிரித்து வச்சுக்கலாம். இப்போது நம்மளோட சாஃப்டான, டேஸ்டியான, ஹெல்த்தியான அரிசி பொரி பர்ஃபி ரெடி. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் இருக்கிற அரிசியை எடுத்து அரிசி பொரி செஞ்சு இதே மாதிரி பர்ஃபி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க.